ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் வீடியோ. இது தேர்ட் டே ஆஃப் கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ்க்கு குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது தேர்ட் டே, ஃபைனல் டே லைக் கிரகப்பிரவேசம் அன்னைக்கு தான் நடந்துச்சு. லாஸ்ட் வீடியோலயே நீங்க பார்த்துருப்பீங்க, நாங்க நைட் எவ்வளோ ஃபன் பண்ணிட்டுருந்தோம் அப்படின்னு. எங்களால சுத்தமா தூங்க முடில. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹார் தூங்கியிருப்போம் அவ்வளோதான். அதுக்குள்ள நாங்க எல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டோம். அண்ட் ஃபங்ஷனுக்கு குளிக்காமயும் போ முடியாது. ஸோ எல்லாரும் குளிச்சு தான் ஆகணும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்னாலே அந்த நைட் ஸ்டே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். ரொம்ப நெறைய நேரம் பேசிட்டு, ஃபன் பண்ணிட்டுலாம் இருப்போம். அதனால எங்களுக்கு தூங்கணும்னு பெருசா தோணாது. அண்ட் காலையில பூஜைலாம் நாங்க போறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஏன்னா நாங்களே 6 மணிக்கு தான் போனோம். ஸோ ஃப்ரெண்ட் எல்லாம் ரெடி ஆயிட்டு அழகா சாரி கட்டிட்டு, எல்லாம் ஃபங்ஷன் வைப்ஸ்ல இருந்தாங்க. நாங்களும் ரீச் ஆயிட்டு நல்லா இருந்துச்சு அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணது, பேசினது. அண்ட் ஃபைனலி அவளும் அவ ட்ரீம் ஹவுஸ வாங்குனது. ஸோ எல்லாமே ஹாப்பி ஹாப்பி மூமெண்ட்ஸா இருந்துச்சு கோயம்புத்தூர்ல. அண்ட் காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8:00லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அண்ட் குட்டி குட்டி ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். லைக் ஃபோட்டோகிராஃபர் அண்ணா இருந்தாங்க. ஸோ அவங்க கூடலாம் நாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எங்க கேங்குக்கே ஃபோட்டோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் மெமரீஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு. அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் கேட்குறீங்க, நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். செக் பண்ணி பாருங்கள். 2 அக்கௌண்ட் இருக்கிறதுனால எல்லாருக்கும் கன்ஃப்யூஸ் ஆகுது. ஸோ கரெக்டான அக்கௌண்ட்டோட லிங்க் நான் வந்து கீழே தரேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கிஃப்ட் வைஸ் யோசிக்கும்போது என்ன குடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, புது வீடு இருந்ததுனால நல்ல டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அமேசான்ல தான் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ நல்ல நல்ல கிஃப்ட்லாம் இருந்துச்சு. ஒரு 4 to 5 கிஃப்ட்ஸ் என்னமோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட் எல்லாமே அந்த இதெல்லாம் அவ பார்த்துக்கிட்டா. ஸோ நாங்க ஜஸ்ட் பே பண்ணுறது மட்டும் தான். பட் எல்லாமே அவளே ஹேண்டில் பண்ணிப்பா. ஸோ ஒரு ஒரு குரூப்லேயே ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, ஒருத்தங்க ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒருத்தங்க பிளான் பண்ணுறது. ஸோ அந்த மாரி எங்க குரூப்லேயே எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. ஜஸ்ட் எல்லாமே கரெக்ட்டா நடக்குதான்றது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அண்ட் என்னமோ தெரில, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த வாட்டி ட்ரிப். எப்பவுமே நல்லாயிருக்கும் ட்ரிப். ஆனா இந்த வாட்டியும் ரொம்ப ஷார்ட் டைம்ல சீக்கிரம் முடிஞ்சிட்ட மாரி தோணுச்சு. ஏன்னா எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பண்ணுறதுனால பெருசா லீவ் கிடைக்காது. அண்ட் எஸ்பெஷலி எனக்குமே லீவ் இல்ல. அதனால சரி எதுக்கு அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. எல்லாரும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாரி யோசிச்சிருக்கோம். அதுக்குள்ள எவ்வளோ பேருக்கு கல்யாணம் ஆகுன்றது தெரியாது. ஸோ என்ன எப்போ யாருக்கு எப்படி நடக்குன்றது தெரியாதுல்ல. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகும் இந்த வருஷம், இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாரிலாம் இருக்கு நெறையா. அதுக்குள்ள ஒரு ட்ரிப்பாச்சும் போயிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டுருக்கோம். பட் எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஸோ ஃப்யூச்சரில கண்டிப்பா ட்ரிப் போனா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் நெறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். Q&A வீடியோ போடுறேன் கண்டிப்பா, புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாரி கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு. இந்த ஸ்கர்ட்ட கொஞ்சம் மேல ஏத்தி தச்சு. ஏத்தி இறக்க தானே நான் இருக்கேன். மேல புக்கு சொல்லி கிஸ் வாங்கிட்டீங்களா? இருங்க ஆண்டிட்ட சொல்லி தரேன். இப்போ ஒரு ஆக்டிங் பண்ணி காமிச்சால, அந்த பொண்ணு செம்ம கேரக்டரு. லைக் எங்க கேங்ல எல்லாருமே ஒரு ஒரு மாரி கேரக்டர். லைக் எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு. அண்ட் இவளுக்கு வந்து என்டர்டெயின் பண்றது. சிரிச்சுட்டே இருக்கணும், கலாய்ச்சிட்டே இருக்கணும் அந்த மாரி ஒரு கேரக்டர். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சிரிக்க வச்சுட்டே இருப்பா எல்லாரையும். அண்ட் நெறைய பேர் எங்க கேங்ல அப்படி இருக்காங்க. அண்ட் அதான் சொல்றேன்ல பெஸ்ட் கேங் எங்களோடது. ஆனா கண்ணு வச்சிராதீங்க ப்ளீஸ். அண்ட் என் கிளாஸ் பசங்கள்லாம் வந்தாங்க. வந்துட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்களும் ஒரு 3:00 அப்படி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் ஈவினிங் எங்களுக்காக அங்கிள் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு, அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஜாலியா இருந்துச்சு. நீங்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ மிஸ் பண்றீங்களான்னு சொல்லுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டுருக்காங்க? எந்த ஊர்ல இருக்காங்கன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவினிங் போல எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஒரே சோகமாயிடுச்சு எல்லாரும் கிளம்பும்போது. அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாரி. ஸோ கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே தான் நான் கிளம்புற மாரி இருந்துச்சு. முன்னாடி நாள் நான் வந்து போகல. அண்ட் லேப்டாப்பும் கொண்டு வரல. ஸோ நான் எமர்ஜென்சி லீவ் போட்டுட்டேன். என்னால வர முடியாது அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டே நான் வந்து காந்திபுரம்ல போய் நான் பஸ் ஏறிட்டேன். அண்ட் ரிட்டர்ன் வரும்போது நல்ல மழை. ஆஃப்டர்நூன் தான் பஸ் ஏறினேன். ஸோ நல்ல மழை. நல்லா இருந்துச்சு கிளைமேட். ஜாலியா இருந்துச்சு. நான் பாட்டுக்கு அப்படியே அந்த அலோன் டைம் வேணும்ல, அந்த மீ டைம் மாரி. ஸோ அந்த மாரி என்ஜாய் பண்ணிட்டு, தனியா படுத்துட்டு, நல்லா இருந்துச்சு. என் பக்கத்துல ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, ஒரு ஆன்டி. ஸோ அவங்கள கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு, அப்படியே நல்லா இருந்துச்சு ஜர்னி. அண்ட் ஆல்மோஸ்ட் நைட் போல வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டேன். வந்த உடனே நல்லா சாப்பிட்டு, ரெஸ்ட் எடுத்து, இப்படிதான் போச்சு என்னோட 3 டேஸ் ட்ரிப். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உங்க கூட இதெல்லாம் ஷேர் பண்றது. பார்ட் ஆஃப் லைஃப. அண்ட் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரதுனால இந்த சாங் நான் ஆட் பண்ணல. இன்ஸ்டாகிராமில் இது போட்டிருக்கேன். என்ன பாட்டுன்றத நீங்க இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்துட்டு வந்து வேணா இங்க சொல்லுங்க. ஸோ ரொம்ப பிடிச்ச பாட்டு. என் ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருந்தா இது பண்ணணும் பண்ணணுன்ட்டு. ஸோ அவளுக்காக தான் இந்த பாட்டே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராமில் இல்லாதவங்க ஷார்ட்ஸ்லயும் நான் அப்டேட் பண்ணுறேன் அந்த சாங்கோட போட்டு. ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல பாட்டு.
உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். 90ஸ் கிட்டோட பாட்டு. ஸோ சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ 3 டேஸ் கண்டினியூஸாக என்னோடய கோயம்புத்தூர் வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் அப்கமிங் எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்காக கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் யா அண்ட் ப்ராங்க் வீடியோஸ், சேலஞ்ச் வீடியோஸ் அதெல்லாம் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாது. ஏன்னா ப்ராங்க் பண்ணுற அளவுக்கு நான் இப்போது இல்லை. லைக் எனக்கு அந்த மாதிரி யாரையும் ப்ராங்க் பண்ணணும்னு தோணுனதில்ல. அண்ட் சேலஞ்சுமே நான் ஒருத்தி தான் எல்லாமே வீடியோ ஹேண்ட்லிங் எல்லாம் பண்ணுறதுனால எனக்கு யார்கிட்ட போய் சேலஞ்ச் பண்ணுறதும் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு விளாக்ஸ் தான் பிடிக்கும். லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இந்த மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் பிடிக்கும். என் வீடியோஸ் ரொம்ப சாஃப்டாக சட்டிலாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லைஃப் ஸ்டைல்லேயே உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி வேணால் பண்ணித்தரேன். பட் ப்ராங்க் வீடியோஸ் மட்டும் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாது. சாரி. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ Q&A கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாமே சேர்த்து வச்சு ஒரே வீடியோவாக புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் சேர்த்து போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. டேக் கேர். டாட்டா. பை பாய். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா.